இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே, இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள். கசப்பான பழவும் இனிக்கத் துவங்கும், வாழ்க்கை மெல்ல ஜொலிக்கத் துவங்கும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும், நீ முயற்சித்தால் மட்டுமே. தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள், சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. இயற்கையால் மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், பேராசையை ஒருபோதும் பூர்த்தி செய்ய முடியாது. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உனது வேலையில் கவனம் செலுத்து. சொந்த காலிலே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலேயே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். கடந்து போறதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழணும். இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். வாழ்வில் பணம் வந்து போகும், நேரமும் முடிந்து போகும். உழைப்பிற்காக வாழாதீர்கள், வாழ்வதற்காக உழையுங்கள். அனைவரிடமும் அன்பை காட்டுங்கள். முடியவில்லை எனில் உங்கள் மீது அன்பு வைத்தவர்கள் மீதாவது அன்பை அள்ளி வழங்குங்கள். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்கச் செய்யாது. வாய்ப்புகள் உன் வாசல் வந்து கதவை தட்டும் என்று காத்திருக்காதே. வாய்ப்பு என்னும் வாசல் தேடி நீ சென்றால் கதவை தட்ட வேண்டாம், அது திறந்தே இருக்கும். சோம்பேறிகள் என்று எவருமில்லை. சோம்பேறிகள் போல் தோன்றுபவர்கள் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான வேலையை பெற்றுக்கொள்ளாத துரதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல, உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கின்றன என்கிற நினைவே அவனை கொன்றுவிடும். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. ஒன்றில் நின்று கொண்டே இன்னொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொய்யான வாழ்க்கையிலேயே மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை புரியாத புதிர். இறந்த காலத்தை பற்றி சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அப்போது நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒருவராக இருந்திருப்பீர்கள். ஒவ்வொரு திறமை வாய்ந்த மனிதனின் மூளையிலும் முட்டாள்தனமான பக்கம் ஒன்று கட்டாயம் உண்டு. திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் நீ உண்மையான பாசம் வைத்தால் மட்டுமே, நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள். இந்த நடைமுறை உங்களது மனதிற்கு வலிமை சேர்க்கும். தோல்வி என்பது நீங்கள் தோற்றுப்போய் விட்டீர்கள் என்பதன் அர்த்தமல்ல, நீங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதன் பொருளே. தப்பே செய்யாமல்
ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறவன்தான் புத்திசாலி. கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறுக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை, வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகம். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதருக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. உபதேசம் செய்யாதே, உதாரணமாய் நில். ஊரை பழிக்காதே, முதலில் உன்னை மாற்றிக்கொள். ஊரார் சிரித்தால் காதை மூடாதே, அவர் வாயை மூட வாழ்ந்து காட்டு. தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. சில சந்தர்ப்பங்களில் இழப்பதற்கும் தயாராக இருங்கள். எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை. சிரிப்பின் பின்னால் சிதறி கிடக்கும் சோகம் யாருக்கும் புரிவதில்லை. ஒருவரின் வழியை இன்னொருவரால் புரிந்து கொள்ள இயலாது. அப்படி புரிந்து கொண்டிருந்தால் உடலாலும் உள்ளத்தாலும் காயங்கள் இன்றி வாழ்வை வாழ்ந்திருப்போம். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள். எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லதான் அதன் மகத்துவம் தெரியும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனை நம்மை தேடி வருவார். காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். காற்றடித்தால் பறக்கும் காகிதம் போல காலம் வரும் வரை காத்திருந்து பறக்க கற்றுக்கொள். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். முயற்சி செய். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு ஏற்ற வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது. மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படியாவது அதை தீர்க்கும் தன்னம்பிக்கை உனக்கிருந்தால் எப்போதும் சந்தோஷங்கள் மட்டுமல்ல, வெற்றியும் உன் அருகில் நிலைத்திருக்கும். எத்தனையோ திறமையாளர்கள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு பலி கொடுத்துவிட்டு போய்விடுகின்றனர். வாழ்க்கையின் யதார்த்தம். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும்.
தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எப்போதும் காத்து கொண்டிருக்காதே. உனக்கு முதல் ஆறுதல் நீதான். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்க்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. வெறுப்பாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். செயல்களின் மூலம் சிதைத்து விடாதீர்கள். கண்ணில் மிதந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாகி கண்ணீரை தருகிறது. உனது நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி பயணம் செய்கையில் வரும் தடைகளை உடைத்தெறிய முடியும். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். முயற்சி திருவினையாக்கும்.